Hi friends, சிம்பிளான Diwali decoration craft தான் இந்த வீடியோல பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. 3 கலர்ல வந்து கிராஃப்ட் பேப்பர் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து சென்டர்ல ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை வந்து சென்டர்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிசர் வச்சு இதை வந்து நான் வந்து 4 பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துட்டு அதை வந்து சென்டர்ல மடிச்சிடுறேன். இந்த மாதிரி நமக்கு சின்ன பீஸா வர வரலையும் சென்டர்ல ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா மடிச்சிட்டு இதை வந்து ஓபன் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்லயே மடிச்சிட்டு பின்னாடி திருப்பி அதே மாதிரி மடிச்சுக்கிறேன். விசிறி மடிக்கிற மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாவே நான் வந்து மடிச்சு எடுத்துக்கிறேன். மடிச்சிட்டு இதை வந்து சென்டர்லயே மடிச்சிடுறேன். மடிச்சிட்டு ஃபெவிகால் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இது விரிச்சோம்னா நமக்கு இது மாதிரி கிடைக்கும். 4 சைடும் 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இத மறுபடியும் ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி அந்த இதில மடிச்சோமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பின்னாடி திருப்பி இன்னொரு டைம் ஃபோல்ட் இந்த மாதிரி சின்னதா வர வரலையும் ஃபுல்லாவே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எட்ஜ்ல வந்து அந்த ரெண்டு ஷீட்டையும் ஜாயின் பண்ற இடத்துல ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு கீழே நான் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இத மறுபடியும் வந்து சென்டர்ல வந்து மடிச்சிரலாம். மடிச்சிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். லீஃப் ஷேப் மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பார்ட்டை எடுத்து இதில் வந்து சென்டரில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த லீஃப் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம ஓட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு விளக்கு மாதிரி கிடச்சிருச்சு. இதே மாதிரி 3 கலர்லேயும் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதோட எட்ஜில் வந்து ரோல் பண்ணிகிட்டே வரேன். ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்கிறேன். அதோட எட்ஜில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டா நமக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே green கலர் அக்ராலிக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்க்கு இன்னொரு கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக. உள்ள நூல் ரெட் கலர் எடுத்திருக்கேன். 3 நூல் வந்து ஒரே சைஸு, 2 நூல் வந்து அதோட சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய நூல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த விளக்கோட பேக் சைடில் திருப்பிட்டு சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு பேப்பர் வச்சு அதையும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து நூல் வந்து அவராமல் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் அந்த விளக்கோட இதுலேயும் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த நூலில் வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 2 குட்டியாக ரவுண்ட் ஷேப்க்கு வச்சுருக்கேன். அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் சென்டரில். இப்போ இந்த நூலில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு சென்டரில் இதை வந்து நான் ஒட்டிடுறேன். மாதிரி ஒட்டிட்டு ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுக்கிறேன். அதை வந்து இதுக்குள்ளே வந்து கோத்துறேன். கோத்துட்டு அடுத்த விளக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அடுத்த விளக்கு அதே மாதிரி நான் ஒட்டிடுறேன். இதே மாதிரி 4 இதையும் நான் வந்து ஒட்டி வைக்க போகிறேன். இந்த இதில் 4 இது இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 நூல்லையும் வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணதில் இந்த நூலை வச்சு சென்டரில் கட்டிடுறேன். இந்த 4 பீஸ் ரெடி பண்ணதை அதே மாதிரி இந்த சைடு 2 அந்த சைடு 2யும் நான் வந்து ஃபுல்லாக வந்து கட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.